அடுத்து திருத்துருத்தி. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் 2ஆம் திருமுறையில இருக்கிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருவெழுந்தூரிலிருந்து திருத்துருத்திக்கு எழுந்தருளுகிறார். திருத்துருத்தியில ஒரு விசேஷம், எதிரெதிர் கரையில திருத்துருத்தி ஒரு பக்கம், திருவேள்விக்குடி ஒரு பக்கம். அதுல பகற்பொழுதிலே திருத்துருத்தியில் இருப்பவராகவும் இரவு பொழுதிலே திருவேள்விக்குடியில் எழுந்தருளி இருப்பவராகவும் சொல்றது ஒரு புராண வழக்கு. அந்த வகையில இந்த தலம் ஒரு தனித்தன்மை உடையது. பொன்னிமா நதிக்கரையினில் மீண்டு போந்து அணைந்து சொன்னவார் அறிவார்தமை துருத்தியுள் தொழுதார் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி புராணத்துல சேக்கிழார் பாடுகிறார். இந்த ஸ்தலத்திலே இருக்கிற இறைவனுக்கு சொன்னவாறு அறிவார் என்று பெயர். அதனால சொன்னவாறு அறிவார்தமை திருத்துருத்தியுள் தொழுதார். சொன்னவாறு அறிவார் என்பது கருத்து எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? சிவபெருமான் வேதங்களை ஓதினா அந்த வேதங்களை, தன்னால் ஆக்கப்பட்ட வேதங்களை இந்த ஸ்தலத்தில இருந்து தானே ஓதினான். அதனாலே சொன்னவாறு அறிவார். தான் முன்னே சொன்ன முறைப்படியே அந்த வேதத்தை அறிபவராக இருந்தார் என்று தலபுராண வரிசையில இதற்கு உரை சொல்லுகிறார்கள். இன்னும் நாம் என்ன முறைமையில் சொல்லுகிறோமோ அந்த முறைமையில் அறிந்து நமக்கு அருள் செய்பவன். ஆகையினாலே அவனை சொன்னவாறு அறிவார் அப்படின்னு சொல்லுகிறார். 2 விதமா அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். சொன்னவாறு அறிவார்தமை துருத்தியுள் தொழுதார். திரைத்தடம்புணல் சூழ் பொன்னி சூழ் திருத்துருத்தியினில் வரைத்தலை பசும்பொன்யனும் வண்டமிழ் பதிகம் உரைத்து மெய்யுறப் பணிந்து வழிபட்டார் என்று இந்த பதிகத் தொடரையும் சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்துல எடுத்து காட்டியிருக்கிறார். இனி நம்ம பதிகத்தை பார்க்கலாம். வரைத்தலை பசும்பொன்னோடு அருங்கலங்கள் உந்தி வந்து, இது திருவிராகம். திருவிராகம்னா பாட்டு கொஞ்சம் கடமுடான்னு இருக்கும். அதாவது 2 குற்றெழுத்து சேர்ந்து வரும். எல்லா சொல்லும் 2 குற்றெழுத்து சேர்ந்து சொல்லாவே இருக்கும். சில சமயத்துல வல்லெழுத்தால் வரும், எல்லா சொல்லும் வல்லெழுத்தா வரும். சில இடத்துல மெல்லெழுத்து வரும், நெல்லெழுத்தாவே வரும். அந்த மாதிரி வரக்கூடிய பாட்டுக்கு திருவிராகம் அப்படின்னு. வரைத்தலை பசும்பொன்னோடு அருங்கலங்கள் உந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி கரைத்தலை துருத்திகு இருப்பதே கருத்தினாய் உரைத்தலை பொலிந்தோனுக்கு உணர்த்துமாறு வல்லனே. பாட்டு எப்படி போது பாருங்க. வரைத்தலை பசும்பனோடு அருங்கலங்கள் உந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி கரைத்தலை துருத்திகு இருப்பதே கருத்தினாய். இந்த மாதிரி வர ஓசைதான் திருவிராகம். முடுகு என்று சொல்வார்கள். இந்த ஓசையுடைய பெயரை சொல்ற பொழுது முடுகு ஓசை என்று சொல்வார்கள். முடுகு ஓசை என்பது இயற்றமிழ் இலக்கணத்துல கலிப்பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு செய்யுள் இலக்கணத்துல. அந்த கலிப்பாட்டு பல உறுப்புகளை உடையது. அந்த உறுப்புக்குள்ளே ஒரு உறுப்புக்கு அராகம். அந்த அராகம் என்பதை முடுகு என்று தமிழ்ல சொல்றது. அங்க படிக்கிற அராகம் வேறாக ஆசை என்னும் பொருளை உடையது. அத மாதிரி இல்ல, இது ஓசை என்னும் பொருளை உடையது. முடுகிய ஓசையை அராக ஓசை அப்படின்னு சொல்றது வழக்கு. அது முன்னால அகரம் போட்டும் சொல்லலாம், இகரம் போட்டும் சொல்லலாம். செய்யுள் இலக்கணத்துல அராகம் என்றேதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இங்க மட்டும்தான் திருமுறைகள்ல வர பதியங்களுக்கு திருவிராகம் அப்படின்னு சொல்றது வழக்கமா இருக்கு. சரி, காவிரி கரைத்தலை துருத்தி 2வது வரி கடைசிக்கு பாருங்க. காவிரி கரையின் இடத்து, தலை என்பது கிடம் என்பது பொருள். காவிரி கரைத்தலை துருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய். துருத்தி என்னும் ஸ்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற கருத்தை உடையவனே, உரைத்தலை பொலிந்து உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. உனக்கு உணர்த்துமாறு வல்லமே, நீ சொன்னவாறு அறிவார். ஆகையினால உங்ககிட்ட நாங்க எங்க குறையெல்லாம் சொல்லலாம். ஆனா நாங்க சொல்லித்தான் நீ உணர வேண்டும் என்பது இல்லையே, எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியுமே. ஆகையினால உரைத்தலோடு கூடி உரைத்தலை பொலிந்து, உரைத்தல் சொல்லுதல், அதுக்கு ஐகாரம் சேர்த்தீங்கன்னா உரைத்தலைன்னு வரும். அந்த உரைத்தலோடு பொலிந்து உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. உனக்கு நாங்கள் உணர்த்த முடியுமா? நாங்க தான் உணர்த்த உணர்கின்ற
வர்க்கம், நீ உணர்த்துகின்ற வர்க்கம். உணர்த்துகின்ற வர்க்கமாயிருக்கின்ற உனக்கு நாங்கள் உணர்த்த முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். இதே போல எல்லா பாட்டிலையும் வரும். அந்த உணர்த்துமாறு வல்லமே என்பதுதான் நாம் நன்றா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா உணர்த்த உணர்வதை தவிர இன்னொருவருக்கு உணர்த்துவதில்லை. சிவம் உணர்த்துவானே தவிர இன்னொருவர் உணர்த்த தான் உணர்வதில்லை. அப்ப இன்னொருவர் உணர்த்த உணருமாறில்லாத சிவபெருமானுக்கு நாம அறிவும் உணர்த்த முடியாது, நம்முடைய குறைகளையும் எடுத்து உணர்த்த முடியாது. ஏனென்றா அவன் அறிந்தாங்கு அறிபவன். அறிந்தாங்கு அறிபவன்னா அறிந்தவாறே இருப்போம். அப்படியா, உனக்கு எவ்வளவு குறை இருக்குதா, எனக்கு எவ்வளவு நாளா தெரியாம போச்சு, நான் கவனிக்காம விட்டேன், நான் மறந்து போயிட்டேனே அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். அவன் எல்லா பொருளையும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் அறிந்தபடியே இருப்போம். அவனுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் உரைத்தலை பொலிந்து உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. அந்த வல்லமே என்பதுக்கு அப்படி உணர்த்தும் முறைமை எங்களுக்கு இல்லை, உணர்த்தும் முறைமையாகிய வலிமை எங்களுக்கு இல்லை என்று அர்த்தம் பண்ணணும். முன்னால் இருக்கிற 2 வரியை பார்த்துக் கொள்ளலாம். காவிரி என்ன பண்ணுகிறது, மலையிலிருந்து அருவியாக வந்து விழுகிறது. அப்படி வருகிற பொழுது மலையில இருக்கிற பொருளை அடித்து கொண்டு வருகிறது. வரை தலை, தலைனா இடம் நட்டம், வரைனா மலை நட்டம், மலை இடத்து உள்ள பொருள்கள். வரைத்தலை பசும்பொன்னோடு அருங்கலங்கள் உந்தி வந்து இறைத்தலை உடையதாய் சுமந்து கொண்டு, எதை பொன்னையும் கலன்களையும் சுமந்து கொண்டு எரிந்து இலங்கு காவிரி, கரையில வீசுகிறது, அலைகளாலே வீசி செல்லுகிறது. எங்கே இருந்து அடிச்சுட்டு வருது, எங்கே கொண்டு வீசிட்டு போகுது, அந்த மாதிரி செல்லுகின்ற ஆறு. அத்தகைய காவிரியின் கரையிலே நீ எழுந்தருளி இருக்கிறாய், உனக்கு நாங்கள் உணர்த்த வேண்டுமா அப்படின்னு. அடுத்தடுத்து அகத்தியோடு வன்னி கொன்றை கூவிளம் தொடுத்துடன் சடை பெய்தாய். இது ஒரு வேடிக்கையா பாடியிருக்கிறார். சிவபெருமான் சடையில பல பூக்களை தொடுத்து, கதம்ப மாலை பல பூக்களை தொடுத்து அணிந்திருக்கான். அது எப்படி அணிந்திருக்கிறான்னா, அகத்தி, வன்னி, கொன்றை, கூவிளம், வரிசையா அகத்தி, வரிசையா வன்னி, வரிசையா கொன்றை, வரிசையா கூவிளம் அப்படி இல்லை. ஒரு அகத்தி, ஒரு வன்னி, ஒரு கொன்றை, ஒரு கூவிளம், அப்புறம் ஒரு அகத்தி, இதே மாதிரி. அதான் அடுத்தடுத்து பாட்டுல அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தடுத்து இவற்றையெல்லாம் பக்கம் பக்கமா வச்சு கட்டி அணிந்திருக்கிறான் என்று. அடுத்தடுத்து அகத்தியோடு வன்னி கொன்றை கூவிளம் தொடுத்து உடன் சடை பெய்தாய் துருத்தியாய் ஒரு காலனை கடுத்து அடிப்புறத்தினால் நிறத்து உதைத்த காரணம். காலனை எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. அதான் தன்மை அணி. கடுத்து, முதல்ல கோபம் வந்தது, சிவபூஜை பண்றவன் மேல நீ பாசத்தை வீசுவதா அப்படின்னு. கடுத்து அடிப்புறத்தினால், புறவடியினாலே, முழுமையா காலை பயன்படுத்தி உதைக்க வேண்டியதில்லை, புறங்காலால் போகும்போது ஒருத்தர் தட்டிட்டு போறாங்க பாருங்க, அந்த மாதிரி காலால எந்திட்டு போனோம்னு சொல்றோம்ல, அத மாதிரி. அதாவது ஒரு சிரமம் இல்லாம உதைக்க வேண்டும்ங்கிற நினைப்பு, உதைக்க வேண்டுங்கிற முயற்சி எதுவும் இல்லாம சும்மா போற போக்குல உதைச்சிட்டு போறான்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி. அடிப்புறத்தினால் புறவடியினால், புறங்காலால் அப்படின்னு சொல்லணும். அடிப்புறத்தினால் நிறத்து உதைத்த காரணம், மார்பிலே உதைத்தான். இந்த உதை போகும்போது அப்படி காலால எந்திட்டு போனான்னு சொன்னா, எந்திட்டு போனான்னு அவனுடைய காலில் எந்திரதில்ல, அவனுடைய மார்பில படும்படியாக உதைத்தான். அதை சொல்றார். கடுத்து அடிப்புறத்தினால் நிறத்து உதைத்த காரணம் எடுத்தெடுத்து உரைக்குமாறு வல்லமாகில் நல்லம். இப்ப என்ன சொல்றார், நாம் நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஞான நெறியில் நிற்பவனா இருக்க வேண்டும். அதுதான் நல்லவனாய் இருத்தல் அர்த்தம். ஞான நெறியில் நிற்க வேண்டும் என்று விரும்புபவன் என்ன பண்ண வேண்டும், சிவபெருமானுடைய பொருள்களை அவ்வப்பொழுது எடுத்தெடுத்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி எடுத்து சொல்லுகின்ற வலிமை இவனுக்கு இருக்குமானால் இவன் நல்லனாக இருப்பான். அதை சொல்லி காட்டார் இந்த பாட்டுல. காலனை உதைத்த காரணம் எடுத்தெடுத்து உரைக்குமாறு வல்லமாகில், மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கு வலிமை உடையவர்களாக நாங்கள் இருந்தால் நாங்கள் நல்லவர்கள் என்று பாராட்ட பெறுவோம். அப்படியானா மார்க்கண்டேயனை சிவபெருமான் காலினால் உதைத்ததற்கு, யமனை சிவபெருமான் காலினால் உதைத்ததற்கு காரணம் கண்டு எடுத்து சொல்லி புகழவர். இப்போ சிவபெருமானுடைய புகழை புகழும் பொழுது மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்தான்
அப்படின்னு அந்த செயலை மட்டும் சொல்றோம். உதைத்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கந்தபுராணத்துக்கு தான் போகணும். அதாவது சிவபூஜை செய்பவர்கள் இருக்கின்ற இடத்துல கூட யமனோ யம தூதர்களோ பிரவேசிக்க கூடாது. சிவ தூதர்கள் யமலோகத்துக்கு செல்லுவதற்கு உரியவர்கள் அல்ல. சிவபூஜை செய்பவர்களுக்கு உயிர் பிரிகின்ற காலத்து சிவகணங்கள் வந்து அவர்களை சிவலோகத்துக்கு கொண்டு செல்வார்கள். இதுதான் முறை. இந்த முறையை மாறி வெறும் அவனுக்கு ஆயுள் முடிந்தது என்பதை மட்டும் கருதி கொண்டு அவன் என்ன நெறியிலே ஒழுகுகிறான், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை கருதாம ஆயுள் முடிந்தது என்ற ஒன்றை மட்டுமே கருதி கொண்டு தன்னுடைய கடமையை செய்வதாக நினைத்து கொண்டு வந்தான் அல்லவா, அது சிவாபராதம். அந்த சிவாபராதத்தினாலே அவன் உதைக்கப்பட்டான் அப்படின்னு நாம கொள்ளவும். இந்த காரணத்தை உணர்ந்து எடுத்து சொல்லும் அறிவு வன்மை நமக்கு இருக்குமானால் நாம் ஞான நிதியில் நிற்பவர்கள் என்று சொல்லுவதற்கு உரியவர்கள். அப்படி இல்லாம ஏதோ வெறும் கதையை சொல்லி கொண்டோ வேறு வகையோட இருந்தால் சிவநெறியில நிற்கிறோம் என்று அர்த்தமே ஒழிய சிவ ஞானத்திலே நிற்கிறோம் என்று அர்த்தம் இல்லாமல் போகும். அதனால காரணம் எடுத்து உரைப்பதை இங்க விசேடமாக சொல்லியிருக்கிறார். நிறத்து உதைத்த காரணம் எடுத்தெடுத்து உரைக்குமாறு வல்லமாகில் நல்லமே. இந்த தொடர் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம். இது மார்க்கண்டேயன் வரலாற்றுக்கு மட்டும் சொன்னதல்ல, ஒவ்வொரு வரலாற்றுக்கும் சிவபெருமான் செய்த அநேக கதைகள் இருக்கிறது. அந்த கதைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை உணர்ந்து எடுத்து புகழ வேண்டும். அப்படி அவன் செய்த செயல்கள் என்னென்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரிந்து கொள்ள வேணும்னா அதுக்கும் கந்தபுராணத்துக்கு தான் போயாகணும். கந்தபுராணத்துல தட்சகாண்டத்துல ததீசி படலம், ததீசி உத்தர படலம் அப்படின்னு 2 படலம் உண்டு. தட்சன் சிவபெருமானை அவமதிப்பதற்காக ஒரு வேள்வி செய்ய தொடங்கினான். எல்லா தேவர்களையும் கூப்பிட்டான், திருமால் பிரம்மன் எல்லாரையும் கூப்பிட்டான், எல்லா முனிவர்களையும் கூப்பிட்டான். எல்லாரும் வந்தாங்க. ததீசிங்கிற ஒரு முனிவர் மட்டும் வரல. அப்புறம் அவரும் ஒரு நாள் வந்தார். சரி, இவர் தான் நம்ம மதிக்காம வராம இருந்தார்னு பார்த்தா இவரும் வந்துட்டார் அப்படின்ட்டு தட்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் வேள்வியில கலந்து கொள்வதற்காக போகல, தட்சனுக்கு அறிவு சொல்வதற்காக போனார். இவர் அறிவு சொன்னார். பழக்கப்படி தட்சன் சிவபெருமானை பல வகையில் பழித்து உரைத்தான். பழித்து உரைத்ததுக்கெல்லாம் பதில் சொன்னார் ததீசி முனிவர். அதுதான் ததீசி உத்தரப்படலாம். உத்தரம்னா பதில் சொல்றதுன்னு அர்த்தம். யார் கேள்விக்கு பதில் சொல்றது? தட்சன் கேட்ட கேள்விக்கு. சிவபெருமானை மதிக்க வேணும்னு சொல்றையே, இப்படி நடந்து கொண்டானே அவன், இவனுக்கு எல்லாம் ஒரு கடவுள் தன்மை உண்டா, இவனுக்கு பரம்பொருள் தன்மை உண்டா, இவனை ஏன் மதிக்க வேண்டும், இவனுக்கு ஏன் வேள்வியிலே ஆகுதி கொடுக்க வேண்டும், இவனுக்கு ஏன் வேள்வியிலே அவிப்பாக முதல்ல கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் கேள்வி கேட்டான். அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். அப்போ சைவத்துல இருக்கின்ற அநேக விதமான புராண கதைகளுக்கு, சிவபெருமானை பற்றிய அநேக வகையான புராண கதைகளுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அந்த கதைகளுடைய உள்பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா கந்தபுராணம் ததீசி உத்தரப்படலம் அப்படிங்கிற படலத்தை பார்க்கணும். ரொம்ப முக்கியமான படலம். கந்தபுராணத்துல படிக்க வேண்டிய படலங்கள்ல அது ஒரு படலம் பார்க்கலாம். கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை. கங்குல் கொண்ட திங்கள் இரவு பொழுதிலே விளங்குகின்ற திங்கள் என்று அர்த்தம் பண்ணுவாங்க. கங்குல்னா இரவுன்னு அர்த்தம். கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை சங்கு இலங்கு வெண்குழை, காதில் அடிக்கிற சங்கற்குழை, சங்கு இலங்கு வெண்குழை சரிந்திலங்கு காதினாய் பொங்கு இலங்கு பூணநூல். பூநூல் என்பதுதான் பூணநூல்னு வருது. உருத்திரா, சிவபெருமானை ருத்ரன் என்று சொல்வது. துருத்தி புக்கு எங்கும் நின் இடங்களா அடங்கி வாழ்வது என்பதோ. துருத்தி புக்காய், துருத்தியில தானே விளங்க வேண்டும், எல்லா இடத்திலும் விளங்குகிறான். அப்ப எல்லா இடத்திலும் விளங்குகின்றவன் துருத்தி உள்ளே இருக்கிறான், துருத்தி உள்ளே இருக்கின்றவன் எல்லா இடங்களிலும் விளங்குகின்றான். இதுதான் அவனுடைய வியாபகத்தன்மை. எங்கும் வியாபகம் உடையவனாயிருந்தாலும் அன்பர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட உருவத்திலே வேண்டுகிற பொழுது அந்த இடத்துல வந்து நின்று அருள் செய்வான். இது அவனுடைய வியாபகத்தன்மைக்கு அடையாளம். இந்த வியாபகம் தாங்க ஔபச்சிலேடிக வியாபகம் அப்படிங்கிறது. வியாபகம்னா எல்லா பொருளும் நிறைந்திருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த பொருள்கள்ல உள்ளும் புறம்பும் நடுவுள்ளும், பொருளுக்குள்ளேயும் இருப்பான்,
பொருள்களுக்கு வெளியேயும் இருக்கும். அப்போ எல்லா பொருள்களும் அவனிடத்திலே ஒடுங்கி இருக்கும். எல்லா பொருளும் தன்கண் ஒடுங்குமாறு தான் வியாபித்திருப்பான். அதை உபச்சிலேடம் என்று சொல்வார்கள். வியாபகம் சிலேடமான வியாபகம். சிலேடம்னா ரெண்டுன்னு அர்த்தம். சிலேடை பொருள்னு சொல்றோம்ல, அது போல ரெண்டா இருக்கிற வியாபகம். ரெண்டுல ஒண்ணு முதன்மை பொருளாயிருக்கும், இன்னொன்று அதுல அடங்கிய பொருளாயிருக்கும். சிவம் முதன்மை பொருளாயிருப்பான், ஏனவே அதுல அடங்கிய பொருளாயிருக்கும். அப்படி இருக்கின்ற தன்மை சிவபெருமான் ஒருவனுக்கு தான் உண்டு. அதனால அவனுடைய வியாபகத்தை ஔபச்சிலேடிக வியாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல வேணும்னா உள்ளும் புறம்பும் ஒழிவர நிறைந்த வியாபகம் அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த வியாபகத்தை திருவாசகத்துல ஒரு தொடர்ல மாணிக்கவாசகர் தெளிவா பாடியிருக்கிறார். சமஸ்கிருத ஸ்லோகத்திலயும் அப்படிதான் இருக்கு. சமஸ்கிருத ஸ்லோகத்துல ஔபச்சிலேடிக வியாபகத்தை சொல்ற பொழுது அதுக்கு ஒரு ஓமை கொடுத்துருக்காங்க. தில தைலம் இவ, இவன்னா போலன்னு அர்த்தம். தில தைலம், திலம்னா எள்ளு, தைலம்னா அதனுடைய எண்ணெய். எள்ளிலே எண்ணெய் நிறைந்திருப்பது போல அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே ஓமையை பயன்படுத்தி திருவாசகத்துல நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தை, இதுதான் ஔபச்சிலேடிக வியாபகத்துக்கு தமிழ்ல விளக்கம் சொல்ல வேணும்னா, அதுவும் வடமொழி ஸ்லோகத்தின் அடிப்படையிலேயே தமிழ்ல விளக்கம் சொல்ல வேணும்னு சொன்னா இப்படிதான் சொல்லுவோம். நள்ளும், நள்ளும்னா நடுவிலேயும் அர்த்தம். கீழுளும் மேலுளும் யாவுளும். இப்ப நள்ளு கீழு மேலு மூணு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இடம் இல்லை இல்ல, இனி எங்காவது சொல்லாம விடுபட்டதாக யாராவது நினைச்சிடக்கூடாது இல்ல. அதனால யாவுளும். அப்ப யாவுளும் என்பதுக்கு இன்னொரு பொருள் எல்லா பொருள்களின் உள்ளும், யாவற்றுள்ளும் வரணும். அது அற்று சாரியை. யா என்பது பெயர், உள் என்பது உருவு, ரெண்டு சேர வேணும்னா அற்று சாரியை போட்டு யாவற்றுள்ளும், எல்லாவற்றுள்ளும் நாம் சொல்றோம் இல்ல, அது மாதிரி யாவற்றுள்ளும் சொல்லணும். அது அற்றுச்சாரியை இல்லாம யாவுளும் போட்டிருக்கிறார். அப்ப எல்லா பொருள்களிலும் அவன் இருக்கிறான், எல்லா பொருள்களின் நடுவிலும் இருக்கிறான், எல்லா பொருளின் மேலும் இருக்கிறான், எல்லா பொருளின் கீழும் இருக்கிறான். அதுக்காக அவர் என்ன பண்ணார், நள்ளும் மேலுளும் கீழுளும், நல்ல எதுவும் விட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சு பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எண்ணெய். இது சைவ சித்தாந்தத்தில் வருகின்ற ஔபச்சிலேடிக வியாபகம் என்பதற்கு திருமுறையில எங்காவது விளக்கம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம திருவாசகத்தை தவிர வேற அவ்வளவு அழகான விளக்கம் இல்லைன்னு தான் சொல்றோம். பல இடத்துல வியாபகத்தை பாடி இருக்கிறாங்க. கும்பரட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே, இது என்னுடைய சுருக்கம். ஒழிவர நிறைந்த யோகம் என்பதும் ஔபச்சிலேடிக வியாபகம். இது இந்த எள்ளும் நள்ளும் கீழும் மேலுடும் யாவலும் எள்ளும் எண்ணெயும் போல் இந்த எந்தைய இருக்கு, இதனுடைய சுருக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சொல்லுல, ஒரு சின்ன தொடர்ல, ஒரு 2 வரி 1.5 வரியில அநேக கருத்துக்கள் நம்ம திருவாசகத்துல நிறைஞ்சிருக்கு. துருத்தி புக்கு எங்கும் நின் இடங்களா அடங்கி வாழ்வது என்பது கருத்தினால் ஓர் காணியில் விருத்தி இல்லை, தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பது அன்றியும் பொருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய் இருத்தி நீ துருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பதே. இந்த பாட்டு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கருதி பார்த்தா உனக்கு காணி நிலம் எதுவும் இல்லை. காணி என்ற சொல்லுக்கு உரிமைன்னு அர்த்தம். காணி என்பது நில அளவையில ஒரு அளவை, 1.5 காணி 2.5 காணி கணக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏக்கர்ன்னு சொல்றோம், பழைய காலத்துல காணி தான். ஆனா காணி என்ற சொல்லுக்கு நேரா பொருள் என்னன்னு கேட்டா உரிமை அப்படின்னு அர்த்தம். உனக்கு உரிமையுடையதாக ஒரு நிலம் இல்லை, அந்த நிலத்திலிருந்து விளைந்து வருகின்ற உணவு இல்லை. விருத்தி என்பது உணவு, வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், பயன்பாட்டுக்குரிய பொருள்களுக்கெல்லாம் விருத்தி அப்படின்னு பேரு. அது குறிப்பாக அந்த உணவுப் பொருளை குறிக்கும். அப்ப உனக்கு உரிமையான நிலம் இல்லை, அதிலிருந்து வரக்கூடிய விருத்தி ஆகிய உணவுப் பொருள்கள் இல்லை. ஆனால் தொண்டர்கள் எல்லாரும் உன்னை வந்து இறந்து கொண்டிருக்கிறார். வேடிக்கையா இருக்குது. உனக்கே ஒண்ணும் இல்லை, எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கருத்தினால் ஓர் காணியில், காணி இல்லைன்னு அர்த்தம், விருத்தி இல்லை. தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி, தொண்டர்கள் வந்து
ஆசையினாலே, அருத்தினா ஆசை, தமது அல்லல்களை எல்லாம் எடுத்து சொல்லி, அப்ப நீ என்ன பண்ணுவ? ஐயம் ஏற்கிறாய், பிச்சை ஏற்கிறாய். ஐயம் ஏற்பதன்றியும், சரி உனக்கு உரிமையான நிலம் இல்லை, அதுல விளைந்து வருகின்ற விளைவுகள் ஒன்றும் இல்லை, தொண்டர்கள் எல்லாம் உன்னிடத்துல தங்கள் துன்பத்தை சொல்லுகிறார்கள், அப்படி இருந்தும் நீயோ ஐயம் ஏற்று உண்கிறாய். அது போகட்டும், பிச்சைக்கார வாழ்க்கைன்னா தனியாவது இருந்து போகக்கூடாதா? உன்னை துணைய வேற கூட கூட்டி வச்சுட்டு இருக்கிறியாப்பா. ஒருத்தி பால் பொருத்தி வைத்து, ஒருத்தியை ஒரு பக்கத்திலே, பால் என்பதுக்கு பக்கம் அர்த்தம், ஒருத்தியை ஒரு பக்கத்திலே பொருத்தி வைத்து, அப்புறம் என்ன செய்யற? அவளையும் நீ காப்பாத்தல, உடம்பை விட்டு யோகியாய் இருத்தி நீ துருத்தி விட்டு, துருத்தி என்னும் ஸ்தலத்திலே நீ யோகியை போல இருந்து கொண்டிருக்கிறாய். ஒருத்தி கூடவே இருக்கிறா, உன் உடம்புல ஒரு பாதியா இருக்கிறாய், நீயோ அந்த உடம்பை விட்டே போய்விட்டாய். இந்த உடம்பை விட்டே போய்விட்டாய் என்பதற்கு கருத்து என்னன்னு கேட்டா, சிவபெருமானுடைய உடம்புல ஒரு பாதி உமையம்மை, ஒரு பாதி திருமால். ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டதுனால அவனுக்கு உடம்பு ஒண்ணும் இல்லை. குமர ஒருவர் அப்படின்னு பாடுற, ஒன்றே உடம்பு அங்கு இரண்டே இடும் பங்கு உடம்பு ஒன்று இல்லார். அவனுக்கு ஒரே ஒரு உடம்பு தான் இருக்குது, அந்த உடம்ப ரெண்டு பேர் பங்கிட்டுக்கிட்டாங்க. அப்ப அவனுக்கு என்று ஒரு உடம்பு இல்லையாய் போச்சு. அப்படி இருந்தும் அவனை போட்டு ஆசைப்படுகிறாயே அப்படின்னு ஒருத்தியை பார்த்து கேட்கிற மாதிரி குமரகுருவர் பாடுறார். அது போல ஒருத்தி பால் பொருத்தி வைத்து, இன்னொரு பாகத்தை சொல்லல, ஒரு பாகத்தை உமையம் திருமாலுக்கு கொடுத்து விட்டு, உடம்பு விட்டு உனக்கு உடம்பே இல்லையாயிருந்து நீ என்ன பண்ணுகிறாய்? யோகியாய். யோகியாய் இருக்கிறான் என்று சொன்னா அதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டா, இப்ப நாமெல்லாம் மனிதர்களா இருக்கிறோம், இந்த உடம்போடு கூடி இருக்கிறோம், இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்குது, இந்த ஆன்மா இப்ப உடம்போடு சேர்ந்து இருக்கு. யோக மார்க்கத்துல என்ன ஆகுன்னு கேட்டா, இந்த ஆன்மா நாம் எந்த பொருளை தியானிக்கிறோமோ அந்த பொருள் மேலே சேர்ந்து விடும். நாம் சைவர்கள் சிவபரம் பொருளைத்தான் நாம் தியானிப்போம், சிவபரம் பொருள் சேர்ந்து விடும். அப்ப உடம்போடு சேர்ந்திருந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு இப்ப சிவபரம் பொருளோடு சேர்ந்து இருக்கிறது. இதுதான் யோக மார்க்கம். அத போல இவன் என்ன பண்ணுகிறான்? உடம்பு விட்டு யோகியாய். அப்ப உடம்பு விட்டு இவன் எதை போய் சேர்ந்திருப்பான்? தன்னைத்தானே தான் சேர்ந்திருப்பான். இவனுக்கு சேரக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த உடம்பு என்பது ஒரு பாதி உமையமைக்கு போயிட்டு ஒரு பாதி திருமாலுக்கு போயிட்டு இவனுக்கு இல்லை. எனவே இவன் உடம்பை விட்டவன் ஆனான். உடம்பை விட்டவன் எப்படி இருப்பான்டா? யோகியா இருப்பான். அதனால நீ யோகி போல இருக்கின்றாய். உடம்பு விட்டு யோகியாய் இருத்தி எங்க இருக்கிறாய்? துருத்தி என்ன ஸ்தலத்திலே புகுந்து இருக்கின்றாய். துருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பது. அதுக்கு மேல பாட்டு, 5வது பாட்டு ரொம்ப குறிப்பா அறிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. இந்த பாட்டுல திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய முன்னே நிலைமையை குறிப்பிட்டார். பார்க்கலாம். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. துறக்குமா சொலப்படாய். ஆன்மா எல்லா பொருளையும் துறந்து விடலாம், ஆனா